அதிகாரம் 3. யூதரை அழிக்க ஆமானின் திட்டம். இந்நிகழ்ச்சிக்கு பின் மன்னர் அகஸ்வேரு ஆகாகியனான அம்மத்தாத்தாவின் மகன் ஆமானை உயர்த்தி அவனுடன் இருந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மேலான பதவியில் அமர்த்தினார். மன்னரின் ஆணைப்படி அரச வாயிலில் பணிபுரிந்த அனைத்து அலுவலர்களும் தலை வணங்கி ஆமானை பணிந்தார்கள். ஆனால் மொர்தகாய் மட்டும் அவன் முன் மண்டியிட்டு வணங்கவில்லை. அச்சமயம் அரச வாயிலில் இருந்த அரச பணியாளர் மொர்தகாயிடம், "நீ ஏன் மன்னரின் ஆணைக்கு கீழ்ப்படியவில்லை?" என வினவினர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இவ்வாறு சொல்லியும் மொர்தகாய் அவர்களுக்கு செவிசாய்க்கவில்லை. தாம் ஒரு யூதர் என்று மொர்தகாய் அவர்களுக்கு அறிவிக்கவே அதன் விளைவை காணுமாறு அவர்கள் அதை ஆமானுக்கு தெரிவித்தார்கள். மொர்தகாய் தாம் முன் மண்டியிட்டு வணங்குவதில்லை என்பதைக் கண்ட ஆமானின் நெஞ்சில் வெஞ்சினம் நிரம்பியது. எனினும் மொர்தகாயை மட்டும் அழிப்பது அவனுக்கு சிறுமையாக தோன்றியது. அவர்தம் இனத்தார் யாரென்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால் அகஸ்வேரின் அரசெங்கும் இருந்த மொர்தகாயின் இனத்தாராகிய யூதர் அனைவரையும் அழிக்க ஆமான் வழி தேடினான். அகஸ்வேருவின் ஆட்சியின் 12ஆம் ஆண்டில் முதல் மாதமாகிய நீசானில் யூதரை கொன்று ஒழிப்பதற்கான மாதத்தையும் நாளையும் அறியுமாறு ஆமானின் முன்னிலையில் பூர் என்ற சீட்டு போடப்பட்டது. அதார் என்னும் 12ஆம் மாதம் 13ஆம் நாளுக்கு சீட்டு விழுந்தது. ஆமான் அகஸ்வேருவிடம், "உம் ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களின் மக்களிடையே மாறுபட்ட மக்கள் சிதறண்டு பரவியுள்ளனர். அவர்தம் நியமங்கள் மற்றெல்லா மக்களின் நியமங்களிலும் மாறுபட்டவை. அவர்கள் மன்னரின் நியமங்களின்படி செய்வதில்லை. அவர்களை அவ்வாறே விட்டு வைப்பதில் மன்னருக்கு நன்மை ஏதும் இல்லை. மன்னருக்கு நலமெனப்பட்டால் அவர்களை அழிக்கும்படி கட்டளையிட வேண்டும். இவ்வேலையை செய்வோருக்கு கொடுக்குமாறு 400 டன் வெள்ளியை நிறுத்து மன்னரின் கருவூலத்தில் சேர்ப்பேன்" என்று கூறினான். அப்போது மன்னர் தம் கணையாளியை கழற்றி யூதரின் பகைவனாம் ஆகாயனான அமதாத்தாவின் மகன் ஆமானிடம் கொடுத்தார். மன்னர் ஆமானிடம், "வெள்ளியும் யூத மக்களுக்கு உம் கையில் உமக்கு நலமெனப்பட்டதை அவர்களுக்கு செய்யும்" என்றார். உடனே அரசு எழுத்தர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். முதல் மாதம் 13ஆம் நாளில் ஆமான் கட்டளையிட்ட அனைத்தும் அரசின் குறிநில மன்னர்களுக்கும் மாநிலங்களின் அனைத்து ஆளுநர்களுக்கும் அனைத்து மாநில தலைவர்களுக்கும் அவர்தம் மக்களின் வரி வடிவ வாரியாகவும் மொழி வாரியாகவும் அரசரின் பெயரால் எழுதப்பெற்று அரச கணையாளியால் முத்திரையிடப்பெற்று அனுப்பப்பட்டது. அதார் என்னும் 12ஆம் மாதத்தின் 13ஆம் நாளன்று ஒரே நாளில் சிறுவர் முதல் பெரியோர் வரை, குழந்தைகளும் பெண்களும் உட்பட யூதர் அனைவரும் கொல்லப்பட்டு அழிந்தொழிந்து போகுமாறும் அவர்தம் உடைமைகள் கொள்ளையிடப்பட வேண்டும் என்றும் எழுதப்பட்ட மடல்கள் விரைவு அஞ்சலர் வழியே அரசின் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டன. மன்னரின் மடல். பின்வருவது அம்மடலின் நகலாகும். இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை உள்ள 127 மாநிலங்களின் ஆளுநர்களுக்கும் அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் அலுவலர்களுக்கும் அகஸ்வேர் மாமன்னர் எழுதுவது. பல நாடுகளுக்கு மன்னரும் உலகம் முழுமைக்கும் தலைவரும் ஆகிய நான் அதிகாரச் செருக்கின்றி நேர்மையோடும் பரிவோடும் ஆட்சி புரிந்து என் குடிமக்களை எப்போதும் குழப்பமின்றி வாழச் செய்யவும், என் பேரரசில் நாகரீகம் நிலவச் செய்யவும், நாட்டின் கடை எல்லை வரை மக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய வழிகோலவும், எல்லா மனிதரும் விரும்பும் அமைதியை நிலைநாட்டவும் திட்டமிட்டிருந்தேன். இத்திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவதென்று என் ஆலோசகர்களை கேட்டேன். அப்போது நம்முடைய நுண்ணறிவாற்றல் மிக்கவரும் இடையறாத நல்லெண்ணமும் மாறாத உண்மையும் கொண்டு விளங்குபவரும் நமது பேரரசில் 2ஆம் இடத்தை வகிப்பவருமாகிய ஆமான், உலகில் உள்ள பல மக்களினத்தாரிடையே பகைமை உணர்வு கொண்ட ஓரினம் கலந்து வாழ்கிறது. அது மற்ற இனங்களின் சட்டங்களுக்கு மாறானவற்றை கடைபிடித்து மன்னர்களின் ஆணைகளை தொடர்ந்து மீறி வருகிறது. இதனால் நாம் மனமாற விரும்பும் வகையில் பேரரசின் ஒருமைப்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்று நம்மிடம் தெரிவித்தார். எல்லா இனங்களிலும் இந்த இனம் மட்டுமே தொடர்ந்து அனைவருக்கும் எதிராக செயல்பட்டு வருவதையும்
அந்நியமான பழக்க வழக்கங்களையும் சட்டங்களையும் பின்பற்றி வருவதையும் நமது நலனுக்கு எதிராக தீயென நினைத்து கொடிய குற்றங்களை புரிவதால் நிலையான ஆட்சிக்கு ஊறு உழைத்து வருவதையும் நாம் அறிவோம். எனவே எம் ஆணை பேராளரும் உங்களின் 2ஆம் தந்தையுமாகிய ஆமான் உங்களுக்கு எழுதியுள்ள மடலில் குறித்துள்ளவர்களையும் அவர்களின் மனைவி மக்களையும் இவ்வாண்டு 12ஆம் மாதமாகிய அதார் மாதம் 14ஆம் நாள் எவ்வகை பரிவும் இரக்கமுமின்றி யாரையும் விட்டுவிடாமல் அனைவரையும் பகைவரின் வாளால் கொன்றொழிக்குமாறு நாம் ஆணை பிறப்பித்துள்ளோம். இவ்வாறு நீண்டகாலமாக எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டுள்ள அவர்கள் ஒரே நாளில் வன்முறையில் கொல்லப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். இதனால் நமது பேரரசில் இனிமேல் குழப்பம் ஒளிந்து நிலையான அமைதி நிலவும். மடலின் நகல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமாக அறிவிக்கப்பட்டு மக்கள் அனைவரும் அந்நாளுக்கென ஆயத்தமாகும்படி அழைக்கப்பட்டனர். விரைவு அஞ்சலர் மன்னரின் ஆணையால் ஏவப்பட்டு விரைந்து வெளியேற சூசான் அரண்மனையிலும் இச்சட்டம் அறிவிக்கப்பட்டது. மன்னரும் ஆமானும் மது அருந்துமாறு அமர்ந்தனர். சூசான் அகரோ கலங்கிற்று.